Money follows, my brother. Money follows. Money follows, my brother. Money follows. Hi friend and welcome to another episode of monthly Niya Nana Watch. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா Niya Nana பார்க்க போறோம். Oh my god. So நான் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன். இது வச்சு என் ஃபீட்ல Niya Nana வந்துகிட்டே இருக்கு, அதை யாராலையுமே நிறுத்த முடியல அப்படின்னு. And it keeps happening again and again. And இந்த Niya Nana clips போடுறதுக்குனே புது புது பேஜஸ் தோன்றிக்கிட்டே இருக்காங்க, கிளிப்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க, புதுசு பழசுன்னு அப்படியே அள்ளி போட்டு கொண்டு வராங்க. அதனால இது என் ஃபீடுல வந்து என்னை இரிட்டேட் பண்ணி இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நான் மட்டும் தனியா இரிட்டேட் ஆக மாட்டேன். நம்ம ஒன்னா பார்க்கலாம் வாங்க. சார் எங்க வீட்ல வந்து தட்டு டம்ளர்ல தனித்தனியா கொடுக்குறோம். இப்ப என்னோட ஜெனரேஷனுக்கு நான் புரிஞ்சுக்கிறேன். பட் எங்க வீட்ல பாட்டி எல்லாம் இருக்காங்க. சோ நான் வந்து நாங்க சாப்பிடுற தட்டை கொடுத்தா திட்டுவாங்க. எதுக்கான வீடியோ இது? வீட்டு வேலை செய்யும் பணியாளர்கள் வெர்சஸ் அவர்களை வேலைக்கு அமர்த்திய குடும்ப தலைவிகள். ஓ வீட்டுல வேலை பார்க்க வரவங்களுக்கு தனி அன்டச்சபிலிட்டி அத வந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க புரிஞ்சுக்கோ, எங்க பாட்டி 5 seconds into the video. 5 seconds. பாட்டி இதுக்கு மட்டும் தான் திட்டுவாங்களா? ஆமா சார், கண்டிப்பா. மத்தவங்க திட்டுறது இல்ல. உங்க பாட்டி சொல்ற எல்லாத்தையும் கேக்குற ஆள் தான் நீங்க. நீங்க ஒரு டாட்டூ போட்டிருக்கீங்கல்ல, இது உங்க பாட்டி ஒத்துக்கிட்டாங்களா? இந்த இடத்துல போய் கை தூக்குங்க, காட்டுங்களேன் இந்த டாட்டூவை. உங்க gotcha moment in another 5 seconds. ஓ பாட்டி திட்டுவாங்களா? திட்டுறது நீங்க பண்றது இல்ல. I am loving கோபி அண்ணா. பாட்டி ஒத்துக்கிட்டாங்களா? அதுக்கு தான் சார் திட்டுனாங்க. நீங்க நான் என்ன கேக்குறேன், இத மேனேஜ் பண்ண தெரிஞ்ச நீங்க இது ஒரு தீண்டாம இது தவறுன்னு உங்க பாட்டி கிட்ட பேசி மேனேஜ் பண்ணுமா இல்லையா? அந்த காலத்துல எஜுகேஷன் நீங்க அப்ப படித்ததோட நோக்கம் என்ன சார்? ஒரு நாள் நான் இப்ப எடுத்து கொடுத்தேன்னா அன்னைக்கு வீட்ல ஃபுல்லா சண்டை தான் சார். நான் ஒன்னு சொல்றேன். சோ அந்த காரணத்துக்காண்டி நான் என்ன சொல்ல வரேன், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? MA B.Ed. MA டீச்சர் இங்கிலீஷ் லிட்டரேச்சர். டீச்சர் இங்கிலீஷ் லிட்டரேச்சர். மெட்ரிகுலேஷன் பத்தி எனக்கு தெரியும்பா, சென்ட்ரல் பத்தி எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் மை டெக்ஸ்ட் புக்ல எழுதி இருக்கும் அன்டச்சபிலிட்டி இஸ் a crime. வருஷம் அந்த புக்கை வந்து புரட்டி பார்த்து வேண்டாம்னு தூக்கி போட்ட எனக்கே அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கு. அதை கத்து கொடுக்கும் டீச்சர். இத சொன்னா இன்னைக்கு நாள் ஃபுல்லா வீட்ல சண்டை வரும், அதை அவாய்ட் பண்ணிடுவேன். ஐ மீன் ஏன் இவங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு போக முடியுதுன்னா அந்த சண்டைக்கான கான்சிக்வன்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, அதனால அதை கேட்டுட்டு கடந்து போயிடுவாங்க. இப்போ இவங்கள வந்து அவங்க பாட்டி நீ வந்து இந்த ட்ரெஸ் போட்டு வெளில போகாதம்மா அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே, இப்ப இதை எதிர்த்து பேசினா வீட்டுல ஃபுல்லா சண்டை நடக்கும் அப்படின்னு வேற ட்ரெஸ் போட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அது அவங்கள அஃபெக்ட் பண்ணும், அவங்க வெளில போறத அஃபெக்ட் பண்ணும். அதனால ஒரு நாள் ஃபுல்லா நின்று சண்டை போடுவாங்க. பட் இதே வந்து இந்த விஷயத்துல டம்ளர் மாத்தி கொடுத்தா அவங்க வீட்டுல வேலை பாக்குறவங்கள அதை அஃபெக்ட் பண்ணும். அவங்களுக்கு அது தெரியாதா, அதனால அவங்க கஷ்டப்படுவாங்க. பட் இவங்கள அதை அஃபெக்ட் பண்ணல, அதனால ஒரு நாள் ஃபுல்லா சண்டை வரும் சார் எதுக்கு அப்படின்னு கடந்து போயிடுறது. அதுதான் டிஃபரன்ஸ். உங்களை அஃபெக்ட் பண்ணும் போது சண்டை போட முடியும், மத்தவங்களை அஃபெக்ட் பண்ணுதுன்னா சாரி. சென்னையை பொறுத்தவரை லிவிங் டுகெதர் எண்ணிக்கை மிகவும் குறைவு. அதிகபட்சம் ஒரு 500 பேர் 600 பேர் இருக்கலாம். லிவிங் டுகெதரா திடீர்னு எங்க இருந்து வந்தாங்க? 7 கோடி பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 500 பேர் லிவிங் டுகெதர்ல இருக்கிறது மூலம் உங்க தமிழ் கலாச்சாரம் கேவலமா போயிரும்னா உங்க எல்லாரை விட இதற்கு முந்தைய தலைமுறையை விட கலாச்சாரத்துல இந்த தலைமுறை சிறப்பா தான் இருக்கு. 2 பொண்டாட்டி உண்டா சார்? இப்ப உங்க காலத்துக்கு முந்தின சர்வசாதாரணமா 2 பொண்டாட்டி உண்டு. இன்னைக்கு வேணா 2 பொண்டாட்டி கட்டி திருறானா இன்னைக்கு இருக்க பையன்? ஒழுக்கமாத்தான் சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய பையன் இருக்கிறான். தாத்தாவோட தாத்தாக்கு எல்லா இடத்துலயும் தொடுப்பு இருந்துச்சு, இன்னைக்கு பையனுக்கு இருக்கா? கேட்க வேணானே. அப்ப நீங்களா கலாச்சாரத்துல சீர்கட்டவனா? I mean some people do cheat and have side chicks, but அது தப்புன்னு ஊரே அவங்கள அசிங்கப்படுத்தும். அந்த காலத்துல மாதிரி ரெண்டா எங்க வீட்டுல 3 அப்படி பேசிக்க மாட்டாங்க. So yeah, we are better indeed. உங்க பிள்ளைகளை பற்றி நீங்களே தவறா பேசுவீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு காலத்துல ஜாக்கெட் போட்டா தப்பு, நீங்க புள்ள பெத்த பிறகு என்ன ஜாக்கெட் போட்டுக்கிட்டுறான்னு கேவலமா பேசுனீங்க. இன்னைக்கு ஜாக்கெட் போடலன்னா அசிங்கம், எடுதானே? ஜாக்கெட் போட்ட பொம்பளைய தப்பா பேசுனீங்கல்ல. Tell them Gopi, now you tell them. மோசம். இப்ப இருக்க பசங்க என்ன சார் மோசம்? நீங்க எல்லாம் 20 வயசுல கல்யாணம் பண்ணீங்க, ஊருக்குள்ள பொம்பளை பிள்ளைய வரப்புல கைய பிடிச்சி இழுத்தீங்க, உங்களுக்கு கால் கட்டுன்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கா? 27 வயசுல சொந்த வீடு வாங்கின பிறகுதான் ஒருத்தைய கட்டு வேணும், தோல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி சுமக்கிறான். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர் இவன் பொறுப்பாளியா நீங்க பொறுப்பாளியா? என்ன பேச்சு இது? மார்க் மை வேர்ட், சொந்த வீடு சொந்த காராச்சு வாங்கிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். ஓகே, எஸ். people having such a problem with living together எனக்கு புரியவே இல்லை. லைக் நீங்க அதுக்கு அகைன்ஸ்டா இருந்துக்கங்க, நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? ஓகே, இருக்காத, இருந்துட்டு போன்ற மாதிரிதான். முன்னா இருந்துட்டு போ.
இல்ல நான் லிவிங் டுகெதர்ல இருக்கேன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க, அது உங்களை அஃபெக்ட் பண்ணல, சரி இருந்துட்டு போ. அப்படி சொல்ல ஏன் உங்களுக்கு மனம் வலிக்குது? உங்களை அவங்க எந்த விதத்திலயும் நீ என் கூட வந்து இரு அப்படியே அவங்க சொல்லல, அப்படி சொன்னா அது தவறு. அதுக்கு நீங்க சண்டைக்கு போலாம். யாரோ 2 பேர் இருக்காங்க, why are you hurt? அவங்கள பார்த்து என் புள்ளையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடும், அவங்கள பார்த்து என் புள்ளையும். it does not work that way. ஓகே, உங்க புள்ளைக்கு அப்படி இருக்கணும்னு ஆசை மனசுல இல்லன்னா யாரையோ பார்த்துட்டு அம்மா அவங்க இருக்காங்கம்மா நானும் இருக்க போறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. உங்க புள்ள சொல்லுதுன்னா அவங்களுக்கும் அப்படி இருக்கணும்னு ஆசையா இருக்கும். அவங்க அடல்ட்னா அவங்க இஷ்டம். அவங்க வந்து எங்க கலாச்சாரத்தை கெடுக்கிறாங்க. கலாச்சாரத்தை 2 பேர் லிவிங் டுகெதர்ல இருக்கனால உங்க கலாச்சாரமே கெட்டு போகுதுன்னா உங்க கலாச்சாரம் இஸ் நாட் ஸ்ட்ராங் இனஃப். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிஸ்டம் வச்சிருக்கீங்களா உங்க கிராமத்துல? வச்சிருக்கோம். என்ன பண்ணுவீங்க காதல் வராம இருக்க? இந்த காதல் வரலாம், ஆனா அவர் எங்களோட இனத்துக்குள்ளதான் வரணும். வேற இனத்துல வந்தா என்ன பண்ணுவீங்க அப்போ? அது அந்த எங்க இனத்துக்குள்ளதான் இனம்னா ஸ்பீஷீஸ் தானே, ஹியூமன்ஸ் தானே. இவங்க கிராமத்துல என்ன ஓனானெல்லாம் லவ் பண்றாங்களா? என்ன சொல்ல வராரு? எங்க இனத்துக்குள்ளதான் வரணும்னா மனிதர் இனம் ஒரே இனம் தானே. வர்றதுக்கு முன்னாடியே நாங்க தடுத்துருவோம். எப்படின்னு கேட்டா அவங்கள வந்து நாங்க ஒரு 10 வயசுக்கு மேல எல்லாம் பள்ளிக்கூடம் அனுப்ப மாட்டாங்க. ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிச்சவங்க பள்ளிக்கூடம் அனுப்ப மாட்டாங்க. எங்க ஊர்ல எங்க ஆளுங்க மட்டும் தான் இருக்கணும், ஜாதிக்காரர்கள் அங்க விட மாட்டோம். அந்த பெண்ணை ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து சைட் எடுப்பான், அவன் கூட்டி போயிடும், காதல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இது வராம தடுக்கிறதுக்கு என்னன்னா இந்த வேலை தான். ப்ரௌடா சொல்றாங்க, ஸ்கூலுக்கு போனாதானே அறிவு வளரும், அறிவு வளர்ந்தாதானே இதெல்லாம் பார்க்க மாட்டான். அவங்களே ஒத்துக்கிறாங்க, படிச்சா அவனுக்கு இந்த அசிங்கம் எல்லாம் he will forget it. அதனால நம்ம அவனை படிக்க விடக்கூடாது. 4 பேரோட பழகுனா எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிரும். அதனால பழக விடக்கூடாது. இவங்களே செல்ஃப் அவேரா தான் இருக்காங்க. இது வந்து ஒரு லூசு கும்பல் தான் அப்படின்னு வந்துட்டு அங்க ஊர்ல இருக்க விட மாட்டான். என்ன பண்ணுவீங்க? அவங்க தாய் தகப்பனை கூப்பிட்டு கர்மாதி முடிச்சுட்டு நீங்க மட்டும் ஊரோட சேர்ந்துக்கங்க. அவங்களுக்கு கர்மாதி உயிரோட கர்மாதி முடிச்சிருங்க. அவங்க ஊருக்குள்ள யாருமே வரக்கூடாது. எங்க ஊர்ல வெளியால் வந்து பார்க்கலாம், பேசலாம், 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ உட்கார்ந்து பேசலாம். ஆனா அங்க ஆனஸ்டா வீடு கட்டியோ அங்க தோட்டம் வாங்கியோ தங்க முடியாது. அதுக்கு அனுமதியே கிடையாது. வட்டாரத்துல இருக்கிற நிலங்கள் பூரா எங்களுக்கு சொந்தமானது. இதில் என்ன பெருமை என்று இப்படி உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஊருக்குள்ள நாங்க விடுவோம், ஆனா தங்க கூடாது. என்னடா கிடைக்கும் போது உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கிளாஸ்ல படிக்க வைக்கிறீங்க. அங்க ஒரு பொண்ணை பார்த்த ஒரு அதுக்காகவே நாங்க அனுப்புறது இல்லை. எங்களுக்கு கௌரவம் தான். காலேஜுக்கு போனா படிக்கிறாங்க, ஒரு பொண்ணை பிடிக்குது, காலேஜுக்கு அனுப்ப மாட்டாங்க, முட்டா பையெல்லாம் சுத்தட்டும். என்னங்க இது என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. முக்கியம் நாங்க நினைக்கிறோம். நிறுத்தி விடுவல என்ன புள்ள போய் கெட்டு போயிரும்ட்டு. இல்ல எனக்கு என்ன புரியலனா போனா வேற ஜாதி புள்ளைய பாத்துருவாங்கிறதுக்காண்டி படிக்கவே அனுப்ப மாட்டேன்னா எப்படி? அது தப்பு இல்லையா? இதனால என்ன இருக்கு? எங்களுக்கு கௌரவம் தான் முக்கியம். அதுக்காக நீ படிக்கிறியோ இல்ல எங்கள்ட்ட இருக்க சொத்தை வச்சு நீ சாப்பிட்டோம். நம்ம வந்து நியானானால இருந்து கொஞ்சம் டைவர்சிஃபை ஆகி தமிழாக்கு போறோம். லவ் வந்து எனக்கு பிடிக்காது. லவ் உங்களுக்கு பிடிக்க வேண்டாம். எதுக்கு பிடிக்கணும்? நீங்க சுத்தி லவ் பிடிக்காது, எங்க ஊர்ல லவ் பண்ணக்கூடாது, இதுலயே வந்து நிக்கிறாங்க. why do you hate falling in love so much? லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். பிடிச்சவங்க கூட அவங்க போய் வாழணுமா, யாருன்னே தெரியாதவங்க கூட அவங்க போய் வாழணுமா? this is a very easy ஈக்குவேஷன். யாருன்னே தெரியாதவங்க கூட நாங்க எங்க பொண்ணு அனுப்புவோம். 5 வருஷமா அந்த பொண்ணு பேசி பழகி லவ் பண்ண பையன் அனுப்ப மாட்டோம். எனக்கு பிடிக்கிறதுன்றல சார், எங்களுடைய குடும்பத்துல லவ்னாலே பிடிக்காது. நாங்க லவ் மேரேஜே கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ் தான். நாங்க சரித்திரம் படைக்கிட்ட அவ்வளவுதானே. இவன் என்ன பண்ணிருக்கான் இப்பதான் சொல்றான் உங்களாண்ட. இது வரைக்கும் என்னண்ட பேசுவான் கொள்ளுவான், இது வரைக்கும் என்னண்ட சொன்னதே கிடையாது. எப்படி சொல்லுவாங்க? அதான் எங்க குடும்பத்துக்கு லவ்னாலே பிடிக்காது அப்படின்ட்டீங்களே, அப்புறம் எப்படி சொல்லுவாங்க வீட்டுல? வரைக்கும் இந்த பிள்ளைகள் எல்லாம் இருக்குதுங்க சார், அது டைப்புக்கு கரெக்டா நல்லா நல்லா பேசுதுங்க, எல்லாம் கரெக்டா சொல்லிச்சுங்க. இது வரைக்கும் ஒரு பிள்ளைங்க வாயில இருந்து பெத்தவங்களை நாங்க கல்யாணம் பண்ணா கூட நாங்களே வந்து நானு என் ஹஸ்பண்ட் உங்களை நாங்க பாத்துக்கணும் யாராவது ஒரு வார்த்தை சொன்னீங்களா? நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்களா? யாராவது ஒரு வார்த்தை சொன்னீங்களா? நாளைக்கே பொண்ணை கூட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு உன்னை தனியா விட்டுருவேன் இல்ல முதியோர் ஆசிரமத்தில் சேர்த்துருவேன்னு சொன்னான் அவன். அதெல்லாம் சொல்ல சார். அப்புறம் என்ன நீ சொல்ல சார். சார் அவன் சொல்றான் லவ் பத்தி. என்னண்ட முன்னாடி சொல்லியிருந்தா நான் சொல்லியிருப்பேனே. நீங்களா 10 வச்சு எரிச்சுவீங்களே. அப்படி கிடையாது சார். 1000 தான் இருந்தாலும் பிள்ளைங்க வந்து லவ் பண்ணா கூட எனக்கு லவ்வே எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவையே இல்லை. நானும் வந்து உங்களுக்கு தேவையே இல்லை. ஆன்ட்டிக்கு வந்து தன் பையனுக்கு ஒரு பொண்டாட்டி தேவையில்லை, ஆன்ட்டி அண்ட் அங்கிளுக்கு ஒரு கேர் கிவர் தேவை. அததான் அவங்க திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. லவ் பண்ணிச்சுன்னா தனி கொடுத்தனும் போனா போயிடும், எங்களை வச்சு பாத்துக்கிறேன்னு அந்த புள்ள சொல்லல. நாங்களா எங்களுக்கு வேலை பார்க்கும்படி ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைப்போம். அவங்களுக்கு லவ் மேரேஜ் பிரச்சனை இல்ல. லவ் பண்ணி எங்களை பாத்துக்காம போயிட்டான்னா எங்களை பாத்துக்கிற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நாங்களே கட்டி வைக்கிறோம். அதுதான் அவங்க சொல்றாங்க. ஓ அதே எபிசோடா திருப்பி சுத்தி காஸ்டுக்கே வந்துடுறோம். இவ்வளவு காஸ்டிஸ்ட் இருக்காங்க. ஐ மீன் தெரியும், தமிழ்நாட்டோட இன்டர் காஸ்ட் மேரேஜ் ரேட்ஸ் பார்த்தாலே நமக்கு தெரியும் காஸ்டிஸ்ட் இருக்காங்க இங்கன்னு. பட் இத்தனை பேர் அவுட் அண்ட் அபவுட்டா வந்து பெருமையா சொல்றாங்கன்றது நான் எதிர்பார்க்கல. ஊறி போச்சுங்க சார் ரத்தத்திலேயே.
இவங்க பாக்க எங்க தானே இருக்காங்க, சின்னவங்க கிட்டயும் பரப்பி விட்டுறதா? காஸ்டியா பாக்குறீங்க, ஊறி போயிடுச்சு பிளட்ல, ஊரும் பிளட் பண்ணிட்டாங்க. எவ்வளவோ மாறிடுறீங்க, அது என்ன உங்களுக்கு பிடிமானமா இருக்கு? வந்து ஏன் எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கட்டுமேங்கிற ஒரு ஆசைதான். கேஸ்ட்ல நம்ம பெஸ்ட், எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கட்டுமேனா நல்லா வேலைக்கு போற நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. காஸ்டுக்கும் பெஸ்டுக்கும் என்ன சம்பந்தம்? The math is not mathing. அவங்க கிட்ட பேசி பழகினா தெரிஞ்சுக்க போறோம் அவங்கள பத்தி. அதுக்காக எதுக்கு நான் இந்த காஸ்ட்ல இருந்து எடுத்தாதான் நல்லா இருக்கு? அப்படி பார்த்தா நம்ம ரிலேஷன்ல எத்தனை பேர் நம்ம காஸ்ட்ல கல்யாணம் பண்ணி செகண்ட் மேரேஜ் பண்ணிருக்காங்க, நீ பாத்திருக்கேன்ல? அப்ப எப்படி நீ என்கிட்ட வந்து இந்த பாயிண்ட் நீ சொல்றாது இவ்ளோ இந்த மாதிரி ஒரு 24 years ஒரு ஓல்ட் கேர்ள்ட்ட வந்து நீ எப்படி பேசுற? நான் வந்து இப்படிதான் நீ இருக்கணும், நான் ஒரு இது பண்ணி வச்சிருக்கேன், அப்படி வச்சுக்காதுங்கிற நான். நீ சொல்லு, நீ இப்படிதான் இருக்கணும்னு நான் வச்சிருக்கேன், அத ஃபாலோ. ஆண்டி தன்மையா சொல்லிட்டு இருக்காங்க, நான் சொல்றத கேளு, இல்லன்னா பாத்துக்க. உன்கிட்ட நான் ட்ரெஸ் ஒண்ணு சொல்லட்டுமா? நான் உன்கிட்ட ஒரு ட்ரெஸ் வந்து நான் இது போடட்டுமா வேணாமா உன்கிட்ட கேக்குறேன்னா, as a friend-ஆவோ as a parent-ஆவோ உன்கிட்ட நான் சஜஷன் தான் கேக்குறேன். That doesn't mean you can decide what is my priority. ஓகேவா? You can't decide my decision. இல்லடா, அப்படி கிடையாது. எனக்கு உன் மேல அதிக கேர், அதிக அக்கறை. Every time a parent wants to control you, இல்லடா கண்ட்ரோல்லாம் இல்ல, பாசம், அக்கறை, அறிவு. நான் அந்த புள்ள எனக்கு கேரே வேணாம்னு சொல்லுதா? நான் முதல்ல சொல்றேன், முதல்ல எப்படி ஒரு லவ் வெளில வரும்? வீட்ல வந்து ரொம்ப வந்து கேரிங் கம்மியாவோ அஃபெக்ஷன் கம்மியா. I've seen this a lot. I've seen people say this a lot. Like வீட்ல பாசம் இல்லாதவங்க தான் வெளிய பாசத்தை தேடி போவாங்க. It is kind of true. But லவ்வுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. வீட்ல நீங்க தரது அஃபெக்ஷன், அவங்களுக்கு வரதுக்கு பேரு காதல். வெளிய அஃபெக்ஷனை தேடியும் போவாங்க, காதலை தேடியும் போவாங்க. ஒரு 12-15 வயசு குழந்தை கிட்ட போய் உனக்கு வீட்ல பாசம் காட்டுறதுக்கும் வெளில இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாது, நீ லவ்னு தப்பா சொல்றேன்னு சொன்னா நியாயம் இருக்கு. ஏன்னா குழந்தைகளுக்கு அவ்வளவு விவரம் இருக்காது. அந்த புள்ள சொல்லிக்கிட்டே இருக்கு, எனக்கு 24 வயசாவது, இன்னும் எப்படி பண்றீங்க? 24 yearsல she can very well differentiate between love and affection. அதனால வீட்லதான் நாங்க பாசம் காட்டுறோம்ல, எதுக்கு லவ் பண்ற? வீட்லதான் பாசம் காட்டுறீங்களே, எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க உங்க பொண்ணுக்கு? அரேஞ்ச் மேரேஜ் உங்க காஸ்டுக்குள்ள. அப்பா அம்மாவோ வீட்ல ஒரு தம்பியோ தங்கச்சியோ குடுக்கற கேருக்கும் ஒரு ஹஸ்பண்ட் குடுக்கற கேரும் ஒண்ணா? This girl, I like this girl. 2004ல வந்து பெரிய பாப்பா இருந்தாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வெயிட் பாத்தீங்கன்னா 65. ரெண்டாவது பாப்பா பிறக்கும்போது பாத்தீங்கன்னா 70 வந்துச்சு. போன வீடியோல இதே வீடியோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். லைக் வெயிட் வச்சு ப்ராப்ளம் ஆகுது ஃபேமிலிஸ்ல அப்படின்னு திருப்பி இதுவே வருது. மெலிசா இருந்து குண்டானதுக்கு வந்து காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிசரிங் பண்ணி குழந்தை பிறந்ததால தான். அப்போ அந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, நீ சாப்பிட்டு குண்டாவற அவர் பேசினது வார்த்தைகள். ஆமா, அவங்க பேசின வார்த்தைகள் வந்து நீ சாப்பிட்டு நல்லா குண்டா இருக்கே, அதனாலதான் இந்த உடம்பு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல சில நிறைய வார்த்தைகள், அது சொல்ல முடியாத அளவுக்கு வார்த்தைகள். அது இல்லாத வெளியே நல்லா அழகா இருக்கிற பொம்பளையா பார்த்து அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது பாத்தீங்கன்னா அதை வந்து ஓப்பனா வந்து என்கிட்டயே சொல்லுவாங்க. சொல்லிட்டு அது வந்து எப்படின்னா, அவங்க இடுப்பு பாரு, அவங்க இடுப்பை பார்த்துதான் மயங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வார்த்தைகள். Where do these men find the audacity? எல்லா ஆண்களையும் நான் சொல்லலைங்க, எல்லா ஆண்களையும் நான் சொல்லவே மாட்டேன். இவங்க புருஷன், இவங்கள மாதிரி இருக்கிற புருஷன்கள், where do they find the audacity? குழந்தை பிறந்தா வெயிட் போடும்ன்றது is common sense. And some might say எங்க அம்மாலாம் வெயிட் போடல, எங்க அண்ணிலாம் வெயிட் போடல. Yeah, people are different. ஒவ்வொருத்தர் பாடி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். குழந்தை பிறந்தா வெயிட் போடும் என்பது is a very normal thing. அதையே உங்களால ஏத்துக்க முடியல, யாரு கூடயோ போயிட்டு இடுப்பை பார்த்து வாங்கிட்டேன். You are a trash bag, douche bag, குப்பை. வரைக்கும் உங்களுக்கு லவ் ஃபீல் வரல, ஒருவேளை லவ் ஃபீல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி லவ் ஃபீல் எபிசோடுக்கே போயிட்டோம். சொல்லிடுவாங்க, எனக்கு நானே கண்டுபிடிச்சிருவேன். சொல்லலைன்னா நான் ஒரு சிம்டம்ஸ்லயே கண்டுபிடிச்சிருவேன். இப்போ நீங்க லவ் பண்றாங்க கண்டுபிடிக்கிறீங்க, இல்ல அவங்க சொல்றாங்க, என்ன பண்ணுவீங்க? வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு வேணாம்னு சொல்லிடுவேன். Then what's the point? நல்ல பையனாவே இருந்தாலும் நல்லா இருக்கான், நல்ல பையன் தான், லவ் பண்ணிட்டாலே. ஜட்ஜ் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். ஜட்ஜ் பண்ண முடிஞ்சதுன்னா ஓகே சொல்வேன்னா நான் புரிஞ்சுப்பேன். ஆனா நீ கண்மூடித்தனமாக நீ கொண்டு வந்ததுனாலே நான் வேணான்னு சொல்றேங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியல. அதான் கேக்குறேன். ஆக்சுவலா எனக்கு என்ன தோணுதுன்னா, பேரண்ட்ஸ்க்குள்ள ஒரு ஈகோ இருக்குன்னு தோணுது. அது என்ன அவ செலக்ட் பண்ண. This girl strikes again. அந்த ஈகோ தான் வந்து அப்படி எல்லாம் இல்ல. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸா இருக்கட்டும், பேக்ரவுண்டா இருக்கட்டும், பையன் என்ன வேலை செய்யறான் அதெல்லாம் செகண்டரி. பட் ஃபர்ஸ்ட் வந்து ஈகோ தான். அது என்ன
நம்ம பார்த்து வளர்ந்த பிள்ளை இந்த பிள்ளை சொல்றத நம்ம கேட்கணுமா? ஐ ஃபீல் அதுதான் எனக்கு தோணுது. கிரீன் சொக்கா அக்கா ஸ்ட்ரைக்ஸ் அகைன். ஐ லைக் ஹர். அக்கா வந்து ரொம்ப தெளிவா பேசுறாங்க. அது அரேஞ்ச் மேரேஜ்லயும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வருதுங்க சார். நாங்க வந்து இப்ப ஆக்சுவலா என் ஃபேமிலில இப்படி நடந்திருக்கு சார். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி அது ஃபெயிலியரா போய் இது மாதிரி வரதட்சணை கேட்டு ரொம்ப இஷ்யூ ஆகி அக்கா வந்து சூசைட் அட்டம் வரைக்கும் போயிட்டாங்க. அவ்வளவு பிரச்சனையா இருக்கு. அப்ப பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்கல்ல. வாட் இஸ் தி பாயிண்ட்? கல்யாணம் ஆகி டார்ச்சர் பண்ணி சூசைட் லெவலுக்கு போயிட்டாங்க. அப்பா அம்மா சப்போர்ட் இருக்குல்ல, என்னங்க பண்றது? அப்பா அம்மா சப்போர்ட் வச்சா அப்ப லவ் பண்ணா சப்போர்ட் கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்களா? வாட் ஹவ் ஸ்டூபிட் டஸ் ஆல் ஆஃப் திஸ் சவுண்ட்? சூசைட் இறந்தே போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கு, இறந்தே போயிட்டாங்க. அப்புறமா her mom is saying ஆனா parental support இல்லாத பிள்ளைக்கு என்னங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்க? இறந்ததுக்கு அப்புறம் என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க? உங்களோட ஐடியா என்ன? இப்ப லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா உங்க ஐடியா என்ன? லவ் மேரேஜ் தான் சார். ஏன்னா ஒத்துக்கல மேரேஜா வேணும். இப்போ உங்க பொண்ணுகிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு லவ் மேரேஜ், இல்லனா கல்யாணமே வேண்டாம். என்ன பண்ணலாம்? கல்யாணமே வேண்டாம்ன்றேன். நாங்களே வச்சு பாத்துக்கறேங்க. நானே பாத்துக்குவேன். Why do you not want your children to fall in love? எனக்கு sometimes என்ன தோணுதுன்னா, அப்பா அம்மா நிறைய பேருக்கு வந்து ஒண்ணு அவங்க லவ் மேரேஜ் பண்ணி அது செட் ஆகாதனால என் பிள்ளைக்கு லவ் மேரேஜ் கிடையாதுன்னு சொல்றாங்க. இல்ல அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு லவ்னா என்னன்னே தெரியாம போனனால லவ் மேரேஜ்ல இருந்து என்ன ஆயிட போகுது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நடக்குதோ நம்ம ஊர்லன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் இஃப் யூ ஆர் a completely happy parent still against love marriage, I don't know what is wrong with you. But yeah, என்னதான் இவங்களை இப்படி யோசிக்க வைக்குது? Why are you all so against somebody falling in love? காதல் அவ்வளவு பெரிய குத்தவா? அந்த மூவி டைரக்டர்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன். பட் இது என்ன பிரச்சனைன்னு என்னால கடைசி வரை புரிஞ்சுக்கவே முடியல. இவங்க சின்ன வயசுல இருந்தப்போ at some point they would have fell in love with somebody. அது வந்து தப்புன்னு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அவங்க வீட்டுல பிரிச்சு விட்டு இருந்திருக்கலாம். இல்ல இது லவ் இல்லன்னு அவங்களே அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்திருக்கலாம். இல்ல கல்யாணம் பண்ணி அது நல்லா போகாம இருந்திருக்கலாம். பட் they would have fallen in love. You did like that feeling. So உங்களுக்கும் தெரியும் அது எப்படி இருக்குன்னு. Then why are you so against it? ஃபேன்சி ஸ்டோர்ல வேலை பார்த்தேன். டெய்லி 5 ரூபாய் தான் சம்பளம். ஆனா அவங்கள்ட்ட என்ன பண்ண 2 வருஷம் இருந்தேன். சுலைமான் ராவத்தர்னு முஸ்லீம் பாய், அவர்கிட்ட வேலை பார்த்தேன். வேலை பார்த்துட்டு அங்க இருந்த அனுபவம் தான் என்ன வந்து படிக்க சொன்னிச்சு. 500 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு நான் ஊருக்கு போய் 11வது சேர்ந்தேன் சார். 5-6 ஆசிரியர்கள் எனக்கு வந்து சட்ட துணிமணில இருந்து கொடுத்து எனக்கு படிக்க வசதி கிடையாது. அப்பா ட்ரிங்கர், அம்மா கைநாட்டு, நான் முதல் பையன். அதோட 1000 ரூபாய் கொடுத்து ஆர்ட்ஸ் காலேஜ் திருப்பனந்தால 3 வருஷம் படிச்சேன். அதுக்கப்புறம் டீச்சர் ட்ரைனிங் படிச்சேன். ஒருவேளை நீங்க திரும்ப படிக்க போகாம இருந்திருந்தா, கஷ்டத்துக்கு நடுவுல படிக்காம போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? படிக்காம இருந்தா அதே கடையில வேலை பார்த்துட்டு இருந்திருப்பேன். அவ்வளவுதான். அவர்கிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்க ஆசைப்படுறேன். அவர் அண்ணா நகர்ல ஒர்க் பண்ணாரு. ஏன் அவர் அனுபவத்தை யூஸ் பண்ணி, அவர் டேலண்ட் தனி திறமை யூஸ் பண்ணி அவரே ஓனர் ஆயிருக்கலாம் அண்ணா நகர்ல? ஓனர் ஆயிருக்கலாமேவா? கடையில வேலை பார்த்ததை வச்சு எப்படி ஓனர் ஆவாங்க? ஓனர் இருக்காரு. நான் புது கடை தான் வைக்கணும். புது கடை வேணா காசு வேணும். 500 ரூபாய் வாங்கிட்டு போய் படிச்சேன்றாரு அவரு. எந்த உலகத்தில் வாழ்கிறீர்கள் தம்பி? ஓனர் ஆயிருக்கலாம்ல. காசுக்கு எங்க போறது? இந்த பாட்காஸ்ட் ப்ரோஸ்லாம் வந்து பேசிட்டே இருப்பாங்க. ஒர்க் போறவங்க எல்லாம் ஸ்லேவ்ஸ். பிசினஸ் பண்ணுங்க. யாரா காசு தருவா எனக்கு பிசினஸ் பண்ண ஆசை இல்லாம உட்கார்ந்து இல்ல. காசு இல்ல, வேலைக்கு போய் தான் ஆகணும். காசு இல்லன்னு சொன்னா ஸ்கில் ஷோ. எங்கடா போவேன் நான் காசுக்கு? கடன் வாங்கிட்டு பிசினஸ் லாஸ்ல போச்சுன்னா எப்படி திருப்பி கட்டுவேன்? காசு இல்ல. இதே வேலைக்கு போறேன் படிக்கிறேன்னா I have a guarantee there. Everybody cannot afford to have a guarantee free life. அதனாலதான் யாரும் பிசினஸ் பண்ணாம இருக்காங்க. அதுக்கான முதலீடு எங்க இருந்து உங்களுக்கு கிடைச்சது? வீட்ல அப்பா கொடுத்தாங்க. நீங்க பிசினஸ் பண்றீங்க, முதலீடு எங்க இருந்து வந்துச்சு? அப்பா. அவரு கஷ்டப்பட்டு ஊர்ல இருந்து வந்து படிக்கிறேன்றாரு. That is the difference. You have a backup, he doesn't have a backup. எப்படி பிசினஸ் பண்ணுவாரு? அப்பா கொடுக்கிற முதலீட வச்சு ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிற ஒருவரால கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறது எவ்வளவு சிரமம்னே உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அவரால ஸ்டாப் ஆக முடிஞ்சு 11th 12th படிச்சு. இதே அந்த அனுபவத்தை யூஸ் பண்ணி அவர் தொழிலதிபர் ஆக முடியாதாங்கிறத என்னோட கேள்வி. எப்படிங்க முடியும்? அனுபவத்தை வச்சு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. எப்படிங்க பிசினஸ் ஓனர் ஆவ? ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லன்ட்டாங்கனே. கட்டல்லே இல்லையா? தொழிலதிபர் ஆகலன்னு கேக்குறாரு. அந்த அளவுக்கு நம்ம தொழிலுக்கான பொருளாதாரம் கிடையாது சார். நானே வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ண போனா 1 ரூபாய் கிடைக்கும். ஒருவேளை நீங்க இந்த தொழில தோத்தா நீங்க என்ன ஆவீங்க? என்னோட திறமையை யூஸ் பண்ணி நான் வேற வேலைன போ. தம்பி, இந்த தொழில்ல தோத்தா கடனை எப்படி அடைப்ப? அத சொல்லிட்டு நீ உன் திறமையை வச்சு எங்க வேணா போ. அது காசு. எங்க அப்பா எனக்கு வந்து போர்வெல் பிசினஸ் பண்றாரு. அவங்க அம்மா இட்லி கடை வச்சிருக்காங்க. உங்க அப்பா காசு தராரு, அதை வச்சு நீங்க பிசினஸ் பண்ணுங்க. அது தப்புன்னு யாருமே இங்க சொல்ல. உங்க அப்பா காசுல நீங்க பிசினஸ் பண்றீங்க, பண்ணுங்க. அவர் ஏன் பண்ண மாட்டேன்றாருன்னா அவங்க அப்பாட்ட காசு இல்ல. இட் இஸ் as simple as that. இத புரிஞ்சிக்க முடியாம நான் பிசினஸ் பண்ணிட்டேன், நான் வளர்ந்துட்டேன், நீங்க ஏன் வளரல அப்படின்னு கேக்குறது வந்து
stupidity அப்படின்னு எனக்கு தோணுது. இல்ல நீ படிச்சு ஏதோ ஒரு பழக்க பாக்குற அப்படிங்கிற மாதிரி இதை சிறுமைப்படுத்துறதே ஒரு இவர் படிச்சு முன்னேறுவதானே எளிது. அப்ப சிரமப்பட்டாலும் படிச்சுதானே ஆகணும். அதுதான் படிச்ச வேலைக்கு போறத வந்து ஏதோ கேவலமான வேலை மாதிரி இப்ப இவர் பாக்குறது வந்து இது பழைய ஷோன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த மென்டாலிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. பிகாஸ் with every podcast mic comes an opinion and mostly the opinion is 9 to 5 slave. 9 to 5 வேலையில அப்படி என்ன தீமை நீங்க பாக்குறீங்கன்னு எனக்கு புரியல. 9 to 5 வேலைக்கு போறேன், வீட்டுக்கு வந்து என் குடும்பத்தோட இருக்கேன், எனக்கு அது போதும்னா எனக்கு அது போதும். நான் ஏன் பிசினஸ் பண்ணணும்? அண்ட் பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் எல்லார்கிட்டயும் அதுக்கான காசு இருக்காது, பேக்கப் இருக்காது. பிசினஸ்ல லாஸ் ஆச்சுன்னா they don't have a net to fall back. இவர் வந்து சும்மா சொல்றாரு. இப்ப பாட்காஸ்ட் ப்ரோஸ்ல அவங்க கோர்ஸ் வைக்கிறதுக்காக சொல்லுவாங்க, உங்க கோர்ஸுக்காக மத்தவனை பார்த்து ஸ்லேவ் அடிச்சிருவேன். ஓகே, டென்ஷன் ஆகுது எனக்கு, பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு மணி. நீங்க வந்து பிரிவிலேஜ் செக்டருக்குள்ள வந்துறீங்க. நீங்க படிக்கலனா கூட இது சேம் எபிசோட், சேம் பிரிவிலேஜ்ட் எபிசோட். அந்த உங்களுக்கு ஆள் தெரியும். ஆக்சஸே இல்ல எனக்கு 2 தலைமுறையா படிக்க. எனக்கு இது எப்படி பொருந்தும்? அப்ப உங்களுக்கு சாத்தியப்படுகிற ஒன்று இன்னொருவருக்கும் சாத்தியப்படும் என்று நீங்கள் எப்படி நம்புகிறீர்கள்? நான் டிகிரி படிக்கிறேன், நான் மெட்ராஸ்க்கே வந்திருக்க முடியும். நான் என்ன பண்ணணும்? சார் டிகிரி படிக்கிறதால ஒரு நார்மல் லைஃப் தான் லீட் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். ஐ மீன் வெறும் வேலைக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் நார்மல் லைஃப் என்று சொல்வது என்ன? வேலைக்காக சாப்பாட்டுக்காக தானங்க மனுஷன் இருப்பான். அதுல என்னங்க தப்பு இருக்கு? லைக் நார்மல் லைஃப் தான் வாழ முடியும். நார்மல் லைஃப்ல என்ன தவறு இருக்கிறது? ஃபேன் இருக்கிறதே மிகப்பெரிய விஷயமா பாக்குறேன். லைட்ஸ் இருக்கு. பசியோட இருக்கிறவனுக்கு பழைய சோறு கூட பிரியாணி மாதிரி தான் சார் தெரியும். இதான் அவர் சொல்றாரு. பிரிவிலேஜ் சொசைட்டியோட மைண்ட் செட்ல அவர் இத தான் சொல்றாரு. உங்க ஃபேன் இருக்கிறதே பெருசா தெரியுதுன்னு சொல்றாரு. அவர் அந்த கஷ்டத்துல இருந்து வந்திருக்காருன்னு உங்களுக்கு தோணல? பழைய சோறு பிரியாணி மாதிரி தான் இருக்கும். ஏசிக்கு வளர்ந்து வாங்க அப்படின்னு இவங்க சொல்ல ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏசிக்கு வளர்ந்து வரணும்னா நான் ஃபேன் வாங்கணும்ல, ஃபேன் வாங்க படிச்சு வேலைக்கு போகணும்ல. அந்த அறிவு கூட இல்லாமையா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. அத்தை பிரயோகம் பாருங்க எப்படி இருக்குன்னு. பசியோட இருக்கவனுக்கு பழைய சோறு பிரியாணி மாதிரி தெரியும். ஆமா பசியோட தான் இருக்கான். பட் அவங்க எதிர்பார்க்கிறது பிரியாணி, அத அவங்க கொடுக்கிறது இல்ல. புரிஞ்சுக்கங்கம்மா. பிரியாணிக்கு கிடைக்க முடியலனா பழைய சோறு தானே சிஸ்டர் சாப்பிட முடியும். Why is it not clocking to you? நீங்க பேசுற ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட். மத்தியான சாப்பாடு வீட்ல இருந்து கட்டிட்டு வராம மதிய உணவு திட்டத்திலயும் சத்துணவு திட்டத்திலயும் நீங்க படிச்சிருக்கீங்களா? பஸ் பாஸ் வாங்கி பஸ்ல ஏறி இருக்கீங்களா? அந்த பஸ் தள்ளி நிக்கல ஓடி போய் படியில தொங்கி படிச்சிருக்கீங்களா? இலவச சைக்கிள்ல போய் இருக்கீங்களா? அரசாங்கம் கொடுத்த யூனிஃபார்ம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் பண்ணு நம்ம பேசட்டும் நான் கேட்கிறேன். இத வேடிக்கை பார்த்து நீங்க பேசாதீங்க. வீடியோ ஃபுல் ஆஃப் கோபி காட்சா மொமெண்ட். அதான் எனக்கு புரியவே இல்லை. இவங்க ஃபேனுக்கே செட்டில் ஆயிடுறாங்க சார். ஃபேனுக்கே அவன் கஷ்டப்பட்டிருக்கான். அது ஏன் உங்க கண்ணுல பட மாட்டேங்குது? கடந்து போயிடுறீங்க. ஆமா கஷ்டப்பட்டு ஃபேன் தான் வாங்கினா, நீங்க ஏன் ஏசிக்கு ஆசைப்பட மாட்டேன்றீங்க அப்படின்னா முடியிற லெவலுக்கு தான் ஆசைப்பட முடியும். What are you talking about sister? சரி போதும். I am too worked up and I am too done with people's stupidity. அதனால சில பேர் வந்து நான் பார்த்தேன் கமெண்ட்ஸ்ல சொல்றது லைக் எல்லாருமே தப்பு அப்படின்னு இவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி லெக்சர் எடுக்கறாங்க அப்படின்னு. I get where you are coming from, பட் நான் லெக்சர் எடுக்கலாம் ட்ரை பண்ணல. இப்போ இவங்க ஸ்டூபிடா இருக்காங்க நான் சொல்லிட்டு நான் ரொம்ப தெளிவான ஆளு அப்படி சொல்லவும் நான் ட்ரை பண்ணல. நானே ஒரு ஆவரேஜ் அறிவுடைய ஆளுதான். எனக்கே எல்லா விஷயமும் தெரியாது. என் கண்ணுக்கே இவங்க பண்றதெல்லாம் தப்புன்னு அப்பட்டமா தெரியுதே. இதெல்லாம் எப்படி பப்ளிக்ல இவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருக்காங்கன்ற ஆதங்கத்தில் தான் நான் பேசுகிறேனே தவிர எனக்கு எல்லாமே தெரியும் இவங்க ஏன் எப்படி இருக்காங்க அப்படி நான் பேசவில்லை. அதை வந்து நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்த மாதம் திருப்பி இதே மாதிரி ரீல்ஸ் பார்த்து நான் டென்ஷன் ஆனேன்னா இந்த வீடியோ போடுறேன். That is it. Bye bye.